இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஷைனின்ற இந்த பூனையை பற்றின கதையை தான் சொல்ல போகிறேன். எங்கே போகணும்? எனக்கு எங்கே போகணும்? எங்கே போகணும்? எங்கே போகணும்? புது வீட்டு பார்க்குறியா? நல்லா இருக்கா? ஆக்சுவலி என்னென்னா, நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு நாள் வெளியே போய் ஊர் சுற்றிட்டு திருப்பி வரும்போது எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹோட்டல் பக்கத்தில் இந்த குட்டி பூனையை பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் ஹோட்டலில் ஏதோ ஃபுட் வாங்க போயிருந்தாங்க. அப்போது பக்கத்தில் நான் சைடில் ஹோட்டலோட சைடில் நின்றுட்டு இருக்கும்போது இந்த குட்டி பூனை பார்த்தேன். அந்த மண்ணுக்கு மேலே இருந்தது. எனக்கு இருட்டில் பார்க்கும்போது குட்டி பூனை மாதிரி தான் இருந்தது. அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். குட்டி பூனை, ஐயோ ரோட்டு சைடில் இருக்குது, வண்டி ஏதாவது அடிச்சிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம். இன்னொன்று எனக்கு பூனையும் வளர்த்துறது ஆசையாக இருந்தது. அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா கொஞ்சம் பெரிய சைஸ் பூனை. ஓவர் சவுண்டு. அங்கே இருக்கும்போது அவள் சவுண்டே போடலை. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வால், ரொம்ப சவுண்டு, அப்புறம் என் மேலே சீர்றது அந்த மாதிரிலாம் இருந்தால், அப்போ நான் இடம் பழகிறதுக்காக எங்கேயும் ஓடி போயிடக்கூடாதுல்ல. அதனால நான் கட்டியே போட்டு வச்சுருந்தேன் அவளை ஒரு 2-3 டேஸுக்கு. அப்புறம் ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் கூட அவள் பழகவே இல்லை. ஃபுல்லாக சவுண்டு போட்டுகிட்டே இருந்தா. மியாவ் 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 மியாவ்னு கத்திக்கிட்டே இருப்பாள். ஒரு நேரமும் அடங்க மாட்டாள். எப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். நான் நினச்சேன் அப்போது கூட வேறு பூனை எதுவுமே இல்லாமல் தான் இப்படி கஷ்டப்படுறா போலன்னு அப்படின்ட்டு இருக்கும்போது என்னோடய சின்னம்மா பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட 2 ஆண் பூனை இருக்குது. அது எப்படின்னா வீட்டுக்கு இருக்கும், வெளியும் போயிட்டு வரும் அந்த மாதிரி. ஸோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டோம். மம்மிட்ட சொல்லு ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஹலோ. கடிக்காத பத்தியா அடி கொடுப்போம் அந்த காட்டி. பாருங்க மம்மி, கருத்த பூச்சை வேணும்னு சொல்லி அவன் என்ன கடிக்காக்கும் சண்டை வைக்காக்கும் வரான். எவ்வளோக்கும் ஆள் நல்லா பார்த்துவாங்க. இவளுக்கு ஷைனின்னு பேர் வச்சது எங்கள் அம்மா தான். வீடியோ காலில் பார்த்துட்டு ஷைனிங்காக இருக்கான்னு ஷைனின்னு பேர் வச்சாங்க. இப்போ சின்னம்மா வீட்டில் சின்னவன் பெரியவன் 2 பேர் இருக்காங்களா. இது பெரியவன் கூட தான் ஒரே ஆட்டமாக இருக்கும். இந்த நேரம் கொஞ்சம் விளையாட்டுமாக இருக்கும். இப்போ என்னென்னா 3 மாதம் ஆச்சு நம்மள்ட்ட குட்டி போட்டுட்டா ஷைனிமா. குட்டிக்குலாம் அப்பா யார் தெரியுமா? பெரியவன் தான். இப்போ விளையாடிட்டு இருந்தால அவர் தான் அப்பா. இவங்க அம்மா. மொத்தம் 3 குட்டி. 2 குட்டி இந்த டேபி கேட்டு அந்த பிரிண்டில் இருக்குது. இன்னொரு குட்டி கருப்பு, வெள்ளை, ஆரஞ்சு அப்படி கலந்து இருக்குது. பிரிண்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கதையை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி கேட் லவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்க்க பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ, பை. அங்கே போய் பாதி குடிக்கிறதுக்கு அதை தள்ளிட்டு போகுது.